வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் குணா. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை முன்னிலையில் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம். திமுக கூட்டணியில் 28 சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு மாநிலங்களவை இடமும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கீடு. கூட்டணியில் உள்ள பாமகவிற்கு ஒரு மாநிலங்களவை இடம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிரடி அறிவிப்பு. ஈரானில் புதிய தலைவராக யாரை தேர்ந்தெடுத்தாலும் அவர் உயிர் மாய்க்கப்படும். இஸ்ரேல் நாட்டு ராணுவ மந்திரி காட்ஸ் மிரட்டல். 20 ஓவர் உலகக்கோப்பை தொடரின் முதல் அரையிறுதிப் போட்டி. தென்னாப்பிரிக்க அணியை வீழ்த்தி இறுதிப் போட்டிற்கு முன்னேறியது நியூசிலாந்து. இனி விரிவான செய்திகளை காணலாம். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 28 சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு மாநிலங்களவை இடமும் ஒதுக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் விரைவில் நடைபெற உள்ள நிலையில் கூட்டணி கட்சிகளிடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதில் திமுக கூட்டணியில் விசிக, தேமுதிக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் இடம்பெற்றுள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சியுடனான கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடித்து வந்தது. இந்த நிலையில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை முன்னிலையில் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இந்த ஒப்பந்தத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 28 சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு மாநிலங்களவை இடமும் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில் உள்ள பாமக கட்சிக்கு ஒரு மாநிலங்களவை இடத்தை அறிவித்துள்ளார். தமிழ்நாடு உட்பட 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 37 மாநிலங்களவை இடங்களுக்கு வருகின்ற மார்ச் 16ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தொடர்ந்து மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான வேட்புமனு தாக்கலுக்கு இன்று கடைசி நாள் என்றும் மார்ச் 6ஆம் தேதி வேட்புமனுக்கள் பரிசீலனை செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து மார்ச் 9ஆம் தேதிக்குள் வேட்புமனுக்களை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் என அறிவித்துள்ளது. இதற்கிடையே தமிழ்நாட்டிலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 6 உறுப்பினர்களின் பதவிக்காலம் வருகின்ற ஏப்ரல் 2ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 6 இடங்களில் சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் அடிப்படையில் 4 இடங்கள் திமுகவிற்கு, 2 இடங்கள் அதிமுகவிற்கும் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில் உள்ள பாமகவிற்கு ஒரு மாநிலங்களவை இடத்தை அறிவித்துள்ளார். மேலும் மீதமுள்ள ஒரு மாநிலங்களவை உறுப்பினருக்கான வேட்பாளராக தம்பிதுரையை அறிவித்துள்ளார். ஈரானின் புதிய தலைவராக யாரை தேர்ந்தெடுத்தாலும் அவரின் உயிரை மாய்த்து விடுவோம் என்று இஸ்ரேல் நாட்டு ராணுவ மந்திரி காட்ஸ் மிரட்டல் விடுத்துள்ளார். ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்குதல் நடத்தியதில் ஈரான் உச்ச தலைவர் கமேனி உயிர் மாய்க்கப்பட்டார். இதைத் தொடர்ந்து ஈரானின் புதிய உச்ச தலைவராக கமேனியின் மகன் முஸ்தபா தேர்வாகியுள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து இஸ்ரேல் நாட்டு ராணுவ மந்திரி காட்ஸ் தனது எக்ஸ் தள பதிவில், இஸ்ரேலை அழித்தல், அமெரிக்காவையும் சுதந்திர உலகையும் பிராந்திய நாடுகளையும் அச்சுறுத்துதல், ஈரானிய மக்களை அடக்குதல் போன்ற திட்டங்களை தொடரவும் வழிநடத்தவும் ஈரானிய பயங்கரவாத ஆட்சியால் நியமிக்கப்படும் ஒவ்வொரு தலைவரும் அளிக்கப்படுவதற்கு இலக்காக இருப்பார்கள் என்று தெரிவித்தார். தொடர்ந்து அவரது பெயர் என்ன, எங்கே மறைந்திருக்கிறார் என்பதெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை என்றும், அவர் எங்கே பதுங்கியிருந்தாலும் அவரை தேடி அடிப்போம் என்றும் மிரட்டல் விடுத்தார். இதற்காக நாங்கள் அமெரிக்காவுடன் இணைந்து முழு பலத்துடன் செயல்படுவோம் என்று தெரிவித்தார். இஸ்ரேலின் இந்த மிரட்டல் மேலும் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் முதல் அரையிறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி நியூசிலாந்து அணி அபார வெற்றி பெற்று இறுதிப் போட்டிற்கு முன்னேறியுள்ளது. கொல்கத்தாவின் ஈடன் கார்டன் மைதானத்தில் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் முதல் அரையிறுதிப் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் தென்னாப்பிரிக்கா, நியூசிலாந்து அணிகள் மோதினர். டாஸ் வென்ற நியூசிலாந்து அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் களம் இறங்கிய தென்னாப்பிரிக்க அணி 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 169 ரன்கள் எடுத்தது. இதையடுத்து 170 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களம் இறங்கிய நியூசிலாந்து அணி
12 ஓவரில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 173 ரன்கள் எடுத்து 9 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதுடன் இறுதிப் போட்டிற்கும் முன்னேறியது. இதில் மிகவும் அதிரடியாக விளையாடிய பின் ஆலன் 33 பந்துகளில் 100 ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் 37 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டுமான தொழிலாளர்களுக்கான உழைப்பாளர்கள் நலக்கூடத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். பண்ருட்டியில் 37 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டுமான தொழிலாளர்களுக்கான உழைப்பாளர்கள் நலக்கூடம் கட்டப்பட்டுள்ளது. இதை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமை செயலகத்தில் இருந்து காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். பண்ருட்டி நகரமன்ற தலைவர் ராஜேந்திரன் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையாளர் காஞ்சனா, தொழிலாளர் உதவி ஆணையாளர் ராமு, உஷா, குமார், கண்காணிப்பாளர் ரமணி மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். திருவள்ளூரில் ரூபாய் 6 கோடி மதிப்பீட்டில் தொழில்நுட்ப வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள புதிய நகராட்சி மேல்நிலைப் பள்ளிக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். திருவள்ளூர் வட்டாட்சியர் அலுவலகம் அருகே ரூபாய் 6 கோடி மதிப்பீட்டில் ஸ்மார்ட் கிளாஸ் வசதிகளுடன் அமைந்துள்ள நகராட்சி அரசு மேல்நிலைப் பள்ளியை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் பிரதாப் மற்றும் திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் ஆகியோர் ரிப்பன் வெட்டி பள்ளியை திறந்து வைத்து மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி வகுப்பறைகளை பார்வையிட்டனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து மாணவர்களிடையே திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் பேசினார். அப்போது பள்ளி கட்டப்பட்டுள்ள இடத்தை 13 ஆண்டுகளாக தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்து வைத்திருந்ததாகவும் அதனை நகராட்சி நிர்வாகம் சார்பில் மீட்டெடுக்கப்பட்டு அந்த இடத்தில் மாணவர்களுக்கு அதிநவீன வசதிகளுடன் 2 மாடி பள்ளி கட்டிடம் கட்டப்பட்டுள்ளதாகவும் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் தெரிவித்தார். மாவட்ட ஆட்சியர் பிரதாப் பேசும்போது மாணவ மாணவிகள் நல்ல முறையில் கல்வி பயின்று உயர் அதிகாரிகளாக பணியாற்ற வேண்டும் எனவும் திருவள்ளூர் மாவட்டத்திலேயே சிறந்த பள்ளியாக நகராட்சி மேல்நிலைப் பள்ளி விளங்க வேண்டும் எனவும் அதற்காக ஒவ்வொரு ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியரும் மாணவர்களுக்கு சிறப்பான முறையில் கல்வி கற்பிக்க வேண்டும் எனவும் அறிவுரை வழங்கினார். அதன் பின்னர் பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் திருவள்ளூர் நகரமன்ற தலைவர் உதயமலர் பாண்டியன், நகராட்சி ஆணையர் தாமோதரன், அனைத்து கவுன்சிலர்கள், கட்சி நிர்வாகிகள் உட்பட மாணவர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். சென்னை சைதாப்பேட்டையில் கட்டுமான தொழிலாளர்களுக்கான உழைப்பாளர் நலக்கூடத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை சைதாப்பேட்டையில் கட்டுமான தொழிலாளர்கள் அன்றாட வேலைக்கு புறப்படுவதற்கு முன்பாக அமர்ந்து ஓய்வு எடுப்பதற்கும் பணிகள் எங்கெங்கு இருக்கிறது என ஆலோசனை செய்வதற்காகவும் உழைப்பாளர் நலக்கூடம் அமைக்கப்பட்டுள்ளது. அதனை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக தலைமை செயலகத்தில் இருந்து திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து சைதாப்பேட்டை மாந்தோப்பு பள்ளி அருகில் கட்டப்பட்டுள்ள உழைப்பாளர் நலக்கூடத்தில் சமூக பாதுகாப்பு திட்ட உதவி ஆணையர் சாந்தி தலைமையில் கட்டுமான தொழிலாளர்களுக்கு அரசின் நலத்திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கட்டுமான தொழிலாளர்களுக்கு 10வது மண்டல குழு தலைவர் கிருஷ்ணமூர்த்தி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சென்னை அருகே வேங்கை வாசல் ஊராட்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் கட்டப்பட்ட சமுதாய நலக்கூடத்தை தமிழச்சி தங்கப்பாண்டியன் திறந்து வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் புனித தோமையார் மலை தெற்கு ஒன்றியம் வேங்கை வாசல் ஊராட்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் 1,85 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சமுதாய நலக்கூடம் கட்டப்பட்டுள்ளது. இதேபோல் பெரு நிறுவனங்களின் சமூக பொறுப்பு திட்டத்தில் உடற்பயிற்சி கூடம் அமைக்கப்பட்டுள்ளது. இவற்றின் திறப்பு விழா வேங்கை வாசல் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயச்சந்திரன் முன்னிலையில் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் தலைமையில் நடைபெற்றது. இதில் தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் பங்கேற்று திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியில் பெண்களின் நலன் காக்கும் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த நிகழ்ச்சியில் ஊராட்சி துணைத் தலைவர் அன்புமணி, திமுக ஒன்றிய செயலாளர் வெங்கடேசன், ஒன்றிய தலைவர் சங்கீதா ஆகியோர் கலந்து கொண்டனர். நாம் எங்குமே இந்தியை திணிப்பது கிடையாது என்றும்
தேர்தல் வந்தால் மட்டுமே கட்சியினரிடையே இந்தியை திணிப்பதாக கண்களுக்கு தெரிகிறது என்றும் திருச்சியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மார்ச் மாதம் 11ஆம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக திருச்சிக்கு வரவுள்ளார். இதை முன்னிட்டு பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்தை பார்வையிடுவதற்காக திருச்சி விமான நிலையம் வந்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், மார்ச் 11ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் பிரதமர் நரேந்திர மோடி திருச்சிக்கு வருகை புரிந்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் கூட்டத்தில் உரையாற்ற உள்ளார் என்றும் இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார். மேலும் நாம் எங்குமே ஹிந்தியை திணிப்பது கிடையாது என்றும் தேர்தல் வந்தால் மட்டுமே கட்சியினரிடையே இந்தி திணிப்பதாக கண்களுக்கு தெரிகிறது எனவும் பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த பின்னர்தான் UPSC, CRPF போன்ற தேர்வுகள் தமிழ் மொழியில் நடைபெறுகின்றனர் எனவும் திமுக 5 ஆண்டுகளில் தமிழுக்காக என்ன செய்தது என்றும் தமிழ் மொழி வளர்ச்சிக்காக உருப்படியாக ஏதாவது ஒரு திட்டத்தை திமுக அரசு நிறைவேற்றி இருக்கிறதா என்றும் இணையமைச்சர் எல் முருகன் கேள்வி எழுப்பியுள்ளார். அதாவது நம்மளுடைய தமிழ்நாட்டில் எப்பயுமே தமிழக மக்கள் விரும்புகின்ற இனிய தமிழ் மொழி தான் நாம் நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு UPSCயில் தமிழ் மொழி தேர்வு எழுதுறதுக்கு தமிழ் மொழியில் தேர்வு எழுதுவதற்கு அனுமதிக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, தமிழ் மொழியில் இந்த CRPF, CSIF, BSF இந்த மாதிரி துணை இராணுவ படையினுடைய தேர்வுகளில் தமிழில் எழுதுவதற்கு நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்த பிறகு தான் அந்த தமிழ் மொழிக்கு அங்கே தேர்வு எழுதுவதற்கு அனுமதிக்கப்பட்டது. தமிழகம் எப்போதும் இருமொழி கொள்கையில் உறுதியாக இருப்பதாக திருச்சி பொன்மலைப்பட்டியில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். திருச்சி பொன்மலைப்பட்டி சூசையப்பர் ஆலய கூட்டரங்கில் பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டாக்களை வழங்கினார். நிகழ்ச்சியை தொடர்ந்து அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது திருச்சி ரயில் நிலையத்தில் கோட்ட மேலாளர் அலுவலகத்தில் உள்நுழைவு வாயிலில் இந்தியில் எழுதியிருப்பது குறித்து முதலமைச்சர் கண்டனம் தெரிவித்த போது அதன் விவகாரம் முழுமையாக தெரியாது எனவும் இந்தி எதிர்ப்பு புளித்து போன காமெடி என பாஜக அண்ணாமலை கூறியுள்ளார் என்றும் தெரிவித்த அவர், தமிழகம் எப்போதும் இருமொழி கொள்கையில் உறுதியாக இருப்பதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கூட நம்முடைய உள்துறை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சர்க்குலர்லாம் நம்முடைய இந்தியில் தான் வருகும் பொழுதும் எதிர்த்து குரல் கொடுத்தவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தான். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா இடத்துலையும் நான் சொல்கிறது தான், நமக்கான வேறே நம்முடைய தமிழ் மொழி தான் நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஆங்கிலம் என்பது நமக்கான பாலமாக இருக்கும், உலகத்தோடு நம்ம தொடர்பு கொள்வது இதுவே போதுமானதாக இருக்கிறோங்க நான் சொல்லும் பொழுது அதை தேவையில்லாமல் எங்கிட்ட திணிச்சுக்கிட்டே இருக்கிறார்களே, அதை எதிர்த்து சொல்ல வேண்டியது எங்களுடைய வேலையாகத்தான் இருக்கின்றது. கோவை மாவட்டத்தில் அமைச்சர் பினாமி பெயரில் கனிம வள கொள்ளையில் ஈடுபட திட்டமிட்டுள்ளதாக பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராமன் குற்றம் சாட்டியுள்ளார். பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியில் விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையூறு ஏற்படுத்தும் கல்குவாரிகளுக்கும் புதிய மதுபான கடைகளுக்கும் அனுமதி வழங்கக்கூடாது என வலியுறுத்தி சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராமன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயராமன், அமைச்சர் பினாமி பெயரில் கனிம வள கொள்ளைக்கு திட்டமிட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். பொள்ளாச்சியில் பள்ளியின் அருகே புதிய மதுக்கடைகள் திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். தனியார் கல்குவாரிக்கு ஒப்பந்தம் கொடுப்பதற்கு அனுமதி கொடுப்பதற்கு முழு மூச்சா கலெக்டர் தலைமையில் பணி நடந்து கொண்டிருக்கிறது. இது ரெண்டுக்கும் ஆட்சேபனை மனு தருவதற்காக நாங்கள் வருவதாக கலெக்டரிடம் அனுமதி கேட்டோம். கலெக்டர் வேறு பணியாக வெளியில் இருக்கிறேன் என்று சொன்னார். இப்போ DRO கிட்ட மனு கொடுத்துருக்கிறோம். வணிகர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதாக எழுத்துப்பூர்வமாக உறுதியளிக்கும் கட்சிக்கு தேர்தலில் வணிகர் சங்கத்தின் ஆதரவு என விக்ரமராஜா தெரிவித்துள்ளார். கடலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய விக்ரமராஜா, தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் மே 5ஆம் நாள் மாநாடு நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். வணிகர்களுக்கான சிறப்பு பாதுகாப்பு சட்டம் இயற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளதாகவும் அவை தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடியையும் அமைச்சர்களையும் சந்திக்க திட்டமிட்டுள்ளதாகவும் கூறினார். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோரிடம்
வணிகர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என கோரி மனு அளித்துள்ளதாகவும் கூறினார். கோரிக்கைகளை நிறைவேற்றும் கட்சிக்கு வணிகர்கள் ஆதரவு அளிப்பார்கள் என்றும் விக்ரமராஜா தெரிவித்தார். அப்போது பேரமைப்பின் மாநில துணைத் தலைவர் துரைராஜ் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். திரையரங்குகளில் திரைப்படங்களை இயக்குவதற்கான காலத்தை நீடிக்க வேண்டும் என்று அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளதாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் தமிழ்குமரன் தெரிவித்துள்ளார். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் சென்னை தலைமை செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து நன்றி தெரிவித்தனர். அதன்பின் தயாரிப்பாளர் சங்கத்தின் கோரிக்கைகளையும் மனுக்களாக அளித்தனர். இதுகுறித்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் தமிழ்குமரன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அதிக நேரம் திரையரங்குகளில் திரைப்படங்களை இயக்குவதற்கான காலத்தை நீடிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளதாக தெரிவித்தார். கோவில் நிலங்களில் குடியிருக்கும் குடும்பங்களுக்கு வாடகையை குறைப்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆகியவற்றின் தலைவர்கள் நன்றி தெரிவித்தனர். தமிழ்நாடு முழுவதும் கோவில் நிலங்களில் குடியிருக்கும் குடும்பங்களுக்கு வாடகை தொகையை குறைப்பதாக இந்து அறநிலையத்துறை அறிவித்துள்ளது. இதையடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் வீரபாண்டியன் ஆகியோர் தலைமை செயலகத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு ஆகியோரை சந்தித்து நன்றி தெரிவித்தனர். அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு படை மையத்தில் வீரர்கள் ஹோலி பண்டிகையை சிறப்பாக கொண்டாடினர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு படை மையத்தில் ஹோலி பண்டிகையை முன்னிட்டு வீரர்கள் ஒருவர் மீது ஒருவர் வண்ணப் பொடிகளை துவியும் சாயத்தை பூசிக்கொண்டும் மகிழ்ச்சியாக ஹோலி பண்டிகை கொண்டாடினர். சீனியர் கமாண்டன்ட் மருத்துவர் சுனில் வண்ணப் பொடிகளை பூசிக்கொண்டு வீரர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தார். அப்போது அதிகாரிகள் சைலேந்திர சிங் மற்றும் சங்கீத் ஆகியோர் உடன் இருந்தனர். இறுதியில் அனைத்து வீரர்களும் இசைக்கு நடனமாடி ஒருவருக்கொருவர் ஹோலி பண்டிகை வாழ்த்து தெரிவித்துக் கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் நசரத்பேட்டையில் மலை போல் குவிந்திருக்கும் கழிவுகளை உடனே அகற்ற வேண்டும் என கோரி தமிழக வெற்றிக் கழகத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பூவிருந்தவள்ளி ஒன்றியத்திற்குட்பட்ட நசரத்பேட்டை ஊராட்சியில் சாலையோரம் கழிவுகள் மலை போல் குவிந்துள்ளதால் அந்த வழியே செல்லும் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் பெரும் சிரமம் அடைந்துள்ளனர். இந்த கழிவுகளால் அப்பகுதியில் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு தொற்று நோய்கள் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த கழிவுகளை அகற்ற கோரி தமிழக வெற்றிக் கழகத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து அங்கு வந்த அதிகாரிகள் தாவேகாவினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். கழிவுகள் அனைத்தையும் அகற்ற விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டக்காரர்கள் போராட்டத்தை கைவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர். இப்படி வர முடியல, சரியான நாத்தடிக்குது. அந்த பாலை கறந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுங்களுக்கு குழந்தைங்களை என்ன நோவு வராத. நான் யாரோ இவங்க அண்ணன் இருக்கிறேன், அந்த ஊர்ல இருக்கிறேன். வரசு இப்படி போகல, வேலைக்கு இப்படி வர முடியல. அப்படியேப்பட்ட நாத்தடிக்குது. மூக்க மூடின்னு தான் போறதாக்குது. இதுமாரி எப்படி பாருங்க, இதுக்கு ஒரு வைய பண்ணுங்கப்பா. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே புத்திர கவுண்டன்பாளையம் மேம்பாலத்தில் சொகுசு கார் மீது லாரி மோதியதில் சிறுவர்கள் உட்பட 4 பேர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். சேலம் மாவட்டம் தெற்கு மணிவிழுந்தான் அம்மன் சேகோ ஃபேக்டரியில் இருந்து மரவள்ளி கிழங்கு மாவு மூட்டையை லாரியில் ஏற்றி கொண்டு சேலம் குரங்கு சாவடியில் உள்ள சேகோ சர்வ் ஃபேக்டரிக்கு கொண்டு சென்றனர். இந்த லாரி வாழப்பாடி அருகே சேலம் உளுந்தூர்பேட்டை தேசிய நெடுஞ்சாலையில் புத்திர கவுண்டன் பாளையம் மேம்பாலத்தில் செல்லும் போது சென்னை போரூரைச் சேர்ந்த ஜெயகிருஷ்ணன் குடும்பத்துடன் தனது உறவினர் திருமணத்திற்காக காரில் சேலம் நோக்கி வந்து கொண்டிருந்தார். அப்போது லாரி கார் மீது மோதியதில் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சென்டர் தடுப்பு சுவர் ஏறி சுமார் 60 அடி தூரம் விழுந்து சென்று நெடுஞ்சாலையின் குறுக்கே நின்றது. இதில் நல்வாய்ப்பாக 2 சிறுவர்கள் உட்பட 4 பேரும் உயிர் தப்பினர். தகவலறிந்து வந்த ஏத்தாப்பூர் காவல்துறையினர் சாலையின் நடுவே நின்ற காரை அப்புறப்படுத்தி வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். வெங்கல் அருகே மாகரல் பகுதியில் மது அருந்திய போது ஏற்பட்ட தகராறில் மிக்சர் கடை உரிமையாளர் சின்னப்பனை உருட்டுக்கட்டையால் அடித்து கொலை செய்த ஒடிசாவைச் சேர்ந்த பன்சனன் ரவுட் என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் வெங்கல் அடுத்த மாகரல் பகுதியில் விருத்தாச்சலத்தைச் சேர்ந்த சின்னப்பன் என்பவர் மொத்தமாக விற்பனை செய்யும் மிக்சர் கடை நடத்தி வந்தார்.
இவருக்கு சோஃபியா என்கின்ற மனைவியும் கெல்வின் என்கின்ற மாற்றுத்திறனாளி மகனும் உள்ளனர். இவரது மனைவி சோஃபியா கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து சென்று சொந்த ஊரான விருத்தாச்சலத்தில் வசித்து வருகிறார். இந்த நிலையில் சின்னப்பன் அவரது மகனுடன் மொத்தமாக விற்பனை செய்யும் மிக்சர் கடையுடன் உள்ள கட்டிடத்தில் வசித்து வருகின்றனர். இவரது கடையில் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த பன்சானா ரவுட் என்பவர் வேலை பார்த்து வருகிறார். இந்த நிலையில் சின்னப்பன் மற்றும் பன்சானா ரவுட் ஆகிய இருவரும் மது அருந்திய போது சம்பளம் தொடர்பாக இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதில் வட மாநிலத்தைச் சேர்ந்த பன்சானா ரவுட் என்பவர் சின்னப்பனை உருட்டுக்கட்டையால் தலையில் பலமாக தாக்கியதில் இரத்த வெள்ளத்தில் சின்னப்பன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வெங்கல் காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவம் தொடர்பாக வெங்கல் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த பன்சானன் ரவுட் என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை கோணியம்மன் தேர் திருவிழாவையொட்டி மத நல்லிணக்கத்தை பறைசாற்றும் வகையில் மாபெரும் அன்னதானம் நடைபெற்றது. கோவையின் காவல் தெய்வமான கோணியம்மன் கோவில் தேர் திருவிழா வெறும் சமய நிகழ்வாக மட்டுமல்லாமல் கோவையின் பன்முக தன்மையையும் ஒற்றுமையையும் காட்டும் விழாவாக கொண்டாடப்படுகிறது. கோணியம்மன் கோவில் தேர் திருவிழாவை முன்னிட்டு மதங்களை கடந்த மனிதநேயமாக தமிழ்நாடு தங்க நகை தொழிலாளர்கள் வியாபாரிகள் நலச்சங்கம் சார்பில் அன்னதானம் நடைபெற்றது. இந்த சங்கத்தில் உள்ள இந்து, இஸ்லாமிய, கிறிஸ்தவ மதங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் ஒன்றிணைந்து ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு உணவுகளை பரிமாறினர். இஸ்லாமிய சகோதரர்கள் முன்னின்று பக்தர்களுக்கு தடையின்றி அன்னதானம் வழங்கிய காட்சி கோவையின் நீண்டகால மத நல்லிணக்க பாரம்பரியத்தை உலகிற்கு மீண்டும் ஒருமுறை உறுதிப்படுத்தியுள்ளது. இதில் சங்கத்தின் மாநில, மாவட்ட நிர்வாகிகள் பூபதி, ரியாசுதீன், முஸ்தபா, அப்சல், தன்சில், யாசர், அசார் ஆகியோர் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்புடன் உணவளித்தனர். திருவிழாவிற்கு வந்த பொதுமக்கள் இத்தகைய மத நல்லிணக்க செயல்களை பார்த்து இதுதான் உண்மையான கோவை என நெகிழ்ச்சியுடன் பாராட்டினர். கேசரி ஸ்வீட்டும் குடி தண்ணீரும் வழங்கி எல்லோருக்கும் திருப்பி அறைமுறை செய்திருக்கிறோம். அதே போல தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த 5000 ரூபாய் முதுமை தொகைக்கு பொதுமக்களிடையே மிகப்பெரிய ஆதரவும் இருக்கிறது. இது வருடா வருடம் இது போன்ற. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை முன்னிலையில் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம். திமுக கூட்டணியில் 28 சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு மாநிலங்களவை இடமும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கீடு. கூட்டணியில் உள்ள பாமகவிற்கு ஒரு மாநிலங்களவை இடம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிரடி அறிவிப்பு. ஈரானில் புதிய தலைவராக யாரை தேர்ந்தெடுத்தாலும் அவர் உயிர் மாய்க்கப்படும். இஸ்ரேல் நாட்டு ராணுவ மந்திரி காட்ஸ் மிரட்டல். 20 ஓவர் உலகக்கோப்பை தொடரின் முதல் அரையிறுதிப் போட்டி. தென்னாப்பிரிக்க அணியை வீழ்த்தி இறுதிப் போட்டிற்கு முன்னேறியது நியூசிலாந்து. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.